Hello everyone, welcome to Soul of Medico. ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஃபார் நீட் 2027 உடைய டாபிக் நம்பர் 4. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் எந்த லெசனில் இருக்குன்னா மோல் கான்செப்ட். அதில் நம்ம என்ன டாபிக் பார்க்கணும்னா லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ். ஸோ இந்த லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்லேருந்து மோஸ்ட்லி கொஷின்ஸ் வந்தது கிடையாது. பட் நீட் 2025ல் டால்டன் அட்டாமிக் லாலேருந்து ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா கேட்டால், அதே மாதிரி ஜேஇ மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இதில் வந்திருக்கு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீட் 2027ல் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா டெய்ட்டே சிலபஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை ஒமிட் பண்ணிடுவாங்க. பட் இது சிலபஸில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய லாஸ் என்னென்ன லா இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொத்தம் 4 லா பார்த்திங்கன்னா உங்கள் என்சைட்டில் கொடுத்துருப்பான். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லா ஆஃப் டெஃபினைட் ப்ரப்போர்ஷன். இந்த லா ஆஃப் டெஃபினைட் ப்ரப்போர்ஷனுக்கு இன்னொரு நேம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன். டெஃபினைட் ப்ரப்போர்ஷன் இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன். நெக்ஸ்ட்டு லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன். நெக்ஸ்ட்டு கே-லூசஸ் லா ஆஃப் கேசியஸ் வால்யூம். இந்த 4 லா இல்லாமல் நீங்கள் இன்னொரு லா படிக்க போகிறீங்க. அதான் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரப்போர்ஷன். லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரப்போர்ஷன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த 5 லா படிச்சுட்டு தென் டால்டன் அட்டாமிக் லாவையும் பார்த்தீங்கன்னா இந்த லெக்சர்லேயே உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு லா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் லா பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஸோ இந்த லா பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஸோ பேலன்சிங் பண்ணுறீங்களா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் நீங்கள் பேலன்சிங் பண்ணுவீங்க. ஏன் பேலன்சிங் பண்ணுறீங்கன்னா, இந்த மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட்டும் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த ரீசனுக்கு தான் நீங்கள் பேலன்சிங் பண்ணுவீங்க. அப்போது பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் எந்த லா பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஸோ இதை கொடுத்தது யார் அப்படின்னா உங்களுக்கு லெவோய்சியர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. கிவன் பை லெவோய்சியர். லெவோய்சியர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் சொன்னார். என்ன சொல்லுது? மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ப்ராடக்ட். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன் ஆஃப் த லா தான். ஸோ மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ ப்ளஸ் பி கிவ் சி ப்ளஸ் டி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? மாஸ் ஆஃப் ஏ, மாஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் மாஸ் ஆஃப் பி, மாஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சி ப்ளஸ் மாஸ் ஆஃப் டி. கரெக்டாக? பிகாஸ் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட்டும் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இப்போது கொஷினில் உங்களுக்கு மாஸ் ஆஃப் ஏ கொடுத்துருவாங்க, சி கொடுத்துருவாங்க, டி கொடுத்துருவாங்க. உங்களை மாஸ் ஆஃப் பியை கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணலாம்? இதை ஆட் பண்ணி இது இந்த பக்கம் கொண்டு பண்ணால் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இது மாதிரி சிம்பிளான கொஷின்ஸை கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு டிமெரிட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த லா இருக்கு இல்லையா, இந்த லா ஆஃப் conservation of mass, law of conservation of mass cannot applicable to, law of conservation of mass cannot applicable to nuclear reactions. நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸில் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகபிள் பண்ண முடியாது. பிகாஸ் சர்டைன் மாசஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு எனர்ஜியாக மாறிடும். அதுக்கு பேர் பைண்டிங் எனர்ஜி. ஸோ அதனால் அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்க்கு இந்த லா பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகாது. ஓகேங்களா? அப்போது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் என்ன? ஒரு ரியாக்ஷனை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பேலன்சிங் எதுக்காக பண்ணுறீங்கன்னா அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை ஒபே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதை கொடுத்தது பார்த்தீங்கன்னா லெவோய்சியர். இது என்ன சொல்லுது? மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட்டும் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஏ ப்ளஸ் பி கிவ் சி ப்ளஸ் டினா இந்த ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது ரியாக்டண்ட்டா? அப்போ மாஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் மாஸ் ஆஃப் பி விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சி ப்ளஸ் மாஸ் ஆஃப் டி. இதில் ஒரு டிமெரிட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு இந்த லா பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டெஃபினைட் ப்ரப்போர்ஷன். ஸோ கொஷின். ஸோ என்ன கொஷின்னா, எ கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது எ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஏன் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பார்த்தீங்கன்னா ஒபே பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஈஸியான கொஷின் பார்த்தீங்கன்னா கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டெஃபினைட் ப்ரப்போர்ஷன். இப்போ லா ஆஃப் டெஃபினைட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு தண்ணி இருக்குது. கரெக்டாக? இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நான் 2 சோர்ஸ் 1 ஒரு டேங்க்லேருந்து எடுக்கிறேன்.
இன்னொன்று என்ன அப்படின்னா சோர்ஸ் 2. இது வந்து என்ன பண்ணுறேன், டேங்க்கு எங்கள் வீட்டு மேலே இருக்கக்கூடிய டேங்க்லேருந்து எடுக்கிறேன். இதை வந்து போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய டேமில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிவர்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரேன். இந்த 3லையும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வாட்டருடைய ரேஷியோ மாஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நீங்கள் மாஸ் ரேஷியோ போனீங்கன்னா உங்களுக்கு 2:1 அப்படின்னு வரும். கரெக்டாக? 2 ஹைட்ரஜனுக்கு 1 ஆக்சிஜன். அப்போது எந்த சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த ரேஷியோ அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதை சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினைட் ப்ரப்போர்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் அண்ட் ஆக்சிஜன் இன் சாம்பிள் ஆஃப் CuO அப்டைன் பை டிஃப்ரெண்ட் மெத்தடில் நான் CuO வந்து அப்டைன் பண்ணுறேன். அப்போ வந்து அவங்களுடைய மாஸ் ரேஷியோ இருக்கு இல்லையா, பர்சன்டேஜ் வந்து எப்போயுமே வந்து சேமாக இருக்கும். இது எதை ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன் இல்லைன்னா டெஃபினைட் ப்ரப்போர்ஷன். ஸோ ஆப்ஷன் நம்பர் A இஸ் த ரைட் ஆன்சர். இந்த மாதிரி டேரெக்டாக கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன். அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஏன்னு ஒரு ஆட்டம் இருக்குது, பின்னு ஒரு ஆட்டம் இருக்குது. இந்த 2 ஆட்டமும் சேர்ந்து மாலிகுலை ஃபார்ம் ஆனதுன்னா அந்த மாலிகுல் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு ஹோல் நம்பர் ரேஷியோ இது மாதிரி உங்களுக்கு ஹோல் நம்பர் ரேஷியோவில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். எது மாதிரி ஃபார்ம் ஆகாது அப்படின்னா இந்த மாதிரி 2.3, 2.4, B 5.2 இது மாதிரி உங்களுக்கு ஹோல் நம்பரில் ஃபார்ம் ஆகாமல் டெசிமலில் ஃபார்ம் ஆகாது. இது மாதிரி ஹோல் நம்பரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலிகூல்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதை சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள், நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து உங்களுக்கு N2O ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி NO ஃபார்ம் பண்ணுது, N2O3 ஃபார்ம் பண்ணுது, அதே மாதிரி N2O4 ஃபார்ம் பண்ணுது, அதே மாதிரி N2O5 ஃபார்ம் பண்ணுது. பட் இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது N1.3, 2.7 இது மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. அப்போ இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன். ஸோ எல்லா லாஸுமே வந்து சிம்பிள் தான். இதை நிறைய பேர் ரொம்ப கஷ்டமாக படிப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ நான் சொன்னதை மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா எப்படி கொஷின் கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நான் காட்டின மாடல் கொஷின், அந்த மாடல் கொஷின் இருந்தால் உங்களுக்கு இதே வந்து வரும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஒன்றா H2O ஃபார்ம் பண்ணணும், இல்லைன்னா H2O2 ஃபார்ம் பண்ணணும். கரெக்டாக? இது எல்லாமே ஹோல் நம்பர் ரேஷியோவில் தான் இருக்குது. இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது? லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன். ஆப்ஷன் நம்பர் A. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய லா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கொஷின் தான், த லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன் இஸ் இல்லுஸ்ட்ரேட்டட் பை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மல்டிபிள் ப்ரப்போர்ஷன்னா 2 எலமெண்ட் இருக்கணும், 2 எலமெண்ட்டும் கம்பைன் பண்ணி டிஃப்ரெண்ட் எலமெண்ட் காமணும். இப்போ கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணணும், இல்லை கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணணும். அவங்களோட ரேஷியோ அப்படிங்கிறது இங்கே 1:1 இருக்குது, ஹோல் நம்பர் தான். இங்கே 1:2 இருக்குது, ஹோல் நம்பர் தான். ஸோ ஆப்ஷன் நம்பர் A இஸ் த ரைட் ஆன்சர். மீதி எல்லாம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி 2 காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு C+O சேர்ந்து உங்களுக்கு CO அண்ட் CO2 அப்படின்னு ஃபார்ம் பண்ணுது. பட் இங்கே பாருங்கள், பொட்டாசியம் புரோமைடு, பொட்டாசியம் குளோரைடு, மொத்தம் 3 எலமெண்ட் வந்துருச்சு. பொட்டாசியம், புரோமின், குளோரைன் அப்படி வருமானா வராது. அதே மாதிரி வாட்டர், ஹெவி வாட்டர் அப்படிங்கிறபோது இங்கேயும் H2O தான், இங்கேயும் H2O தான். ஹெவி வாட்டர் அப்படிங்கிறபோது ஹைட்ரஜனுடைய அந்த ஐசோடோப்பில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போ இதுவும் வந்து மல்டிபிள் ப்ரப்போர்ஷனை எக்ஸிபிட் பண்ணாது. அது இது கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2, இது பேரியம் ஹைட்ராக்சைடு. இங்கேயும் வந்து 3 வந்துருச்சு. பட் நம்மளுக்கு என்ன வரணும்? 2 தான் இருக்கணும். அந்த 2 வந்து டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஆப்ஷன் ஏவாக வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கே-லூசஸ் லா ஆஃப் கேசியஸ் வால்யூம். இது என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணிக்கலாம். நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனோட சேர்ந்து உங்களுக்கு அம்மோனியா மாலிகுலை வந்து ஃபார்ம் பண்ணணும். நான் டேரெக்டாக பேலன்சிங் எழுதிட்டேன். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பேலன்சிங் எழுதிக்கணும். 1 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து இங்கே 3 இருக்கா, 3 லிட்டர் ஆஃப் 1 லிட்டர் ஆஃப் நைட்ரஜன் வந்து 3 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜனோட கம்பைன் பண்ணி உங்களுக்கு 2 லிட்டர் ஆஃப் அம்மோனியா வந்து ஃபார்ம் பண்ணணும். அப்போ கே-லூசஸில் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹோல் நம்பர் ரேஷியோவில் தான், கேசியஸ் மாலிகூல் இந்த ஹோல் நம்பர் ரேஷியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆகும் அப்படின்னு சொல்லி கே-லூசஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கே-லூசஸில் என்ன சொல்லுது?
இது மாதிரி இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே 1, 3, 2 இது மாதிரி உங்களுக்கு சிம்பிள் லெம்ம ரேஷியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைன் ஆகும். 1.7, 2.7, 3.3 இது மாதிரி டெசிமலில் உங்களுக்கு கம்பைன் ஆகாது. சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவில் தான் உங்களுக்கு கம்பைன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே 1:3:2 அப்படின்னு கம்பைன் ஆகிருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கே-லூசக்ஸ் லா. ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், அதே கொஷின் 1 லிட்டர் ஆஃப் நைட்ரஜன் வந்து 3 லிட்டர் ஆஃப் H2 ரியாக்ட் பண்ணி 2 லிட்டர் ஆஃப் NH3 கொடுக்குது. அப்போ இது எதை இல்லுஸ்ட்ரேட் பண்ணுது? எல்லாமே சிம்பிள் ரேஷியோவில் இருக்குது. ஸோ கே-லூசஸ் லா ஆஃப் கேசியஸ் வால்யூம். நெக்ஸ்ட் அவகேட்ரோஸ் லா. அவகேட்ரோஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் at constant temperature. அதாவது equal volume of all gases contain equal number of molecules at constant temperature and pressure. ஸோ டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து CO2 அப்படின்னு ஒரு கேஸ் எடுத்துக்கிறேன். இதோடைய டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 273 கெல்வின் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இதே மாதிரி இன்னொரு கண்டெய்னரில் NH3 எடுத்துக்கிறேன். இந்த 2 கண்டெய்னருடைய வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் தான். இந்த 2 கண்டெய்னருடைய வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தான். இதோடைய டெம்பரேச்சரும் 273 கெல்வின், 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அப்போது இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்குது. அதாவது சேம் டெம்பரேச்சர் சேம் ப்ரெஷர் இருக்குது. இவங்களுடைய வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல். அப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் CO2வும் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் NH3யும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் CO2வும் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் NH3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவகேட்ரோஸ் லா. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதில் வந்து எது வந்து அவகேட்ரோ லாவை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்டர் சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அது இங்கே பாருங்கள், ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்டர் சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் இருக்கும். ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம் இல்லையா, CO2வையும் அந்த NH3வையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம். கரெக்டாக? இப்போது இதில் வந்து கண்டிஷன்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது, வால்யூம் சேமாக இருக்குது, ப்ரெஷர் சேமாக இருக்குது, டெம்பரேச்சர் சேமாக இருக்குன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் CO2வும் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் NH3யும் ஈக்குவல். இதுவே நீங்கள் ஆட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோடைய மாலிகுல்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, CO2வில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது மொத்தம்? கார்பன் 1, ஆக்சிஜன் 2, 3 ஆட்டம்ஸ் இருக்குது. கரெக்டாக? அதே NH3யில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 + 3 which is equal to 4 ஆட்டம்ஸ். கரெக்டாக? இப்போது மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அப்போது CO2வில் மொத்தமாக எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும்? மொத்தம் வந்து ஒரு மாலிகுலில் உங்களுக்கு 3 ஆட்டம்ஸ் இருக்குன்னா எக்ஸ் மாலிகுலில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும்? 3x ஆட்டம்ஸ் இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி NH3யில் ஒரு மாலிகுலில் 4 ஆட்டம்ஸ் இருக்குன்னா எக்ஸ் மாலிகுலில் 4x ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போது ஆட்டம்ஸ் இங்கே 3x இருக்குது, இங்கே 4x இருக்குது. அப்போது ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்காது. அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்டர் சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். இது ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய கொஷின் புக்கில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் பாருங்கள், ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸஸ் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அட் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இது யார் கொடுத்தேன் அப்படின்னா அவகேட்ரோஸ் லா. ஆப்ஷன் நம்பர் டி. நெக்ஸ்ட்
வாட் மஸ்ட் பி ஹெல்டு கான்ஸ்டன்ட் வென் அப்ளைங் அவகேட்ரோஸ் லா. அவகேட்ரோஸ் லாவை நம்ம அப்ளை பண்ணும்போது டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் வந்து பார்த்தா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொப்போர்ஷன். ஸோ லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக சிலபஸில் இல்லை, பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போது கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து உங்களுக்கு CO2 ஃபார்ம் பண்ணுது, கரெக்டாக? அதே மாதிரி சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து SO2வை உங்களுக்கு ஃபார்ம் பண்ணும். அப்போது கார்பனும் ஆக்சிஜன் சேர்ந்து CO2 ஃபார்ம் பண்ணுது, சல்ஃபரும் ஆக்சிஜன் சேர்ந்து SO2 ஃபார்ம் பண்ணுதுன்னா ஏன் இந்த கார்பனும் சல்ஃபரும் சேர்ந்து CS2 ஃபார்ம் ஆகக்கூடாது? அந்த மாதிரி அப்போ CO2 ஃபார்ம் ஆகும், SO2 ஃபார்ம் ஆகும், CS2 ஃபார்ம் ஆகும். இது மாதிரி 3 காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிங்கிள் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து உங்களுக்கு CO2 ஃபார்ம் பண்ணுது, சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து உங்களுக்கு SO2 ஃபார்ம் பண்ணுது, கார்பனும் சல்ஃபரும் சேர்ந்து உங்களுக்கு CS2 ஃபார்ம் ஆகுது. இது மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா இது லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா அந்த லா வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். நல்லா பாருங்கள். 6 கார்பன் கம்பைன்ஸ் வித் 32 சல்ஃபர் டு ஃபார்ம் CS2. 12 கிராம் ஆஃப் கார்பன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. இது நான் சொன்ன எக்ஸாம்பிள். அப்போ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தா லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இன்னொரு கொஷின் கண்ட பாருங்க. இந்த கொஷினில் உங்களுக்கு இந்த இதில் வந்து பார்த்தா லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொப்போர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த காம்பவுண்ட் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி. மோஸ்ட்லி உங்களுக்கு CO2, CS2 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா SO2 இதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தா வரும். இது இல்லாமல் மோஸ்ட்லி வேறு எந்த கொஷின்ஸும் உங்களுக்கு வராது. அதே மாதிரி இந்த மாலிகுல்ஸ் எந்த லாவை வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணுது அப்படின்னா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொப்போர்ஷன். லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொப்போர்ஷன். ஸோ அதையும் வந்து பார்த்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொப்போர்ஷன், இது லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொப்போர்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் சொன்னேன்ல, இந்த லாவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. இந்த லாவில் எப்படிலாம் உங்களுக்கு கொஷின் கேட்க முடியுமோ எல்லா கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். இது இல்லாமல் இந்த லாஸ்லாம் பேஸ் பண்ணி ஒரு 10 கொஷின்ஸ் வந்து DPP மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டெலகிராமில் பயோபேலில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணி அதோடைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மேட்டர் இருக்குன்னா அந்த மேட்டர் அப்படிங்கிறது எதனால் ஆயிருக்கும்? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ்னால தான் ஆயிருக்கும். அப்போது அந்த ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க முடியாது. அப்போ ஆட்டம் தான் வந்து அல்டிமேட் பார்ட்டிக்கல். ஒரு மேட்டரை நீங்கள் துண்டு துண்டாக வெட்டினீங்கன்னா மாலிகுல்ஸ் கிடைக்கும். அந்த மாலிகுல்ஸை துண்டு துண்டாக வெட்டினீங்கன்னா ஆட்டம்ஸ் கிடைக்கும். ஆட்டமுக்கு மேலே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி டால்டன் சொன்னார். அப்போது ஒரு மேட்டரில் வெரி ஸ்மால் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல், அந்த ஆட்டமை வந்து பார்த்தா உடைக்க முடியாது, ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தா ஆட்டம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஒரு எலமெண்ட் இருக்குது. அந்த எலமெண்ட்னால் ஒரு அயன் எடுத்துக்கோங்க. அயனில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் வந்து அதே இன்னொரு அயனில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆட்டம் எடுத்துட்டிங்கன்னா அந்த 2 ஆட்டம்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸும் மாஸும் எல்லாமே வந்து பார்த்தா சேமாக இருக்கும். இது செகண்ட் பாயிண்ட். அதே மாதிரி இப்போ அயன் எடுத்துக்கோங்க, காப்பர் எடுத்துக்கோங்க. இந்த அயன்லேருந்து ஒரு ஆட்டமையும் காப்பர்லேருந்து இன்னொரு ஆட்டம் எடுத்து 2ஐயும் கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், மாசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது தேர்டு பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து பார்த்தா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொப்போர்ஷன். இந்த ஃபோர்த் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொப்போர்ஷன். ஸோ லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொப்போர்ஷனை கொடுத்தது யார் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டால்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொப்போர்ஷனை கொடுத்தாரு. அதே லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொப்போர்ஷனை கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌட்ஸ். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபோர்த்து பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 5 பாயிண்ட்டுமே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸில் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த கொஷின் உங்களுக்கு எப்படி கேட்பானு காட்டுறேன். ஒரு ஆட்டம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் வந்து கிரியோட்டோ டெஸ்டாயோ வந்து ஆகாது. அது வந்து ஜஸ்ட் ரீஆர்கனைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த 5 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த 5 பாயிண்ட்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நீட் 2023 அந்த கொஷின்ஸ் வந்திருக்கு. ரீசெண்டாக நீட் 2025 கொஷின் வந்து பண்ணால் கேட்டாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டால்டன் அட்டாமிக்கில் அந்த 5 பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன கேட்குறாங்க? atoms of all elements are composed of 2 fundamental particle அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
2 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்னால தான் கம்போஸ் ஆகிருக்குமா அப்படின்னா தப்பு. மொத்தம் 3 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. புரோட்டான், நியூட்ரான் அண்ட் வந்து பார்த்தா எலக்ட்ரான். ஸோ இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது தப்பு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் 9.1 × 10⁻³ இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணலாம். கரெக்டு. ஆல் த ஐசோடோப் ஆஃப் கிவன் எலமெண்ட் ஷோ சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இது போன லெக்சர் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐசோடோப்ஸுடைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து சேமாக இருக்கும். அதனால் அவங்களுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது சேமாக இருக்கும் அப்படின்னு. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அப்போ ஆப்ஷன் பியும் கரெக்டு, ஆப்ஷன் சியும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் கலெக்டிவ்லி நோன் as நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்கிறான். தப்பு. நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறது நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடியது. புரோட்டான் வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும், ஆனால் எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்காது. புரோட்டான் அண்ட் நியூட்ரானை தான் நம்ம நியூக்ளியான்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி வந்து தப்பு. அதே டால்டன் அட்டாமிக் தியரி ரிகார்டட் த ஆட்டம் ஆஸ் த அல்டிமேட் பார்ட்டிகல் ஆஃப் த மேட்டர் அப்படிங்கிறது கரெக்டு. அப்போது என்ன கேட்குறான், சூஸ் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது பி கரெக்டு, சி கரெக்டு, இ கரெக்டு. ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த ரைட் ஆன்சர். அப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா டாப்பிக்கையும் கம்பேர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இப்போ பார்த்தது, செகண்ட் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஃபஸ்ட்டு லெக்சரே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் ஐசோடோப்பை பற்றி நம்ம தேர்ட் லெக்சரில் பார்த்தோம். இந்த லெக்சரில் டால்டன் அட்டாமிக்ல வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா கான்செப்டையும் மிக்ஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷினாக கேட்டிருக்காங்க. வெரி வெரி ஈஸி கொஷின், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூராக டால்டன் அட்டாமிக்ல மட்டும் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தா 2025. இதில் வந்து பார்த்தா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷனை கொடுத்ததே வந்து பார்த்தா டால்டன் தான். அதே மாதிரி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, ஆட்டம்ஸ் வந்து நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. கரெக்டாக? அப்போ மாஸும் வந்து பார்த்தா சேமாக இருக்கும். அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸையும் வந்து பார்த்தா டால்டன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அட் த சேம் டைம் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷனையும் டால்டன் வந்து பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அவனால எதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா லா ஆஃப் கேசியஸ் வால்யூமை தான் வந்து பார்த்தா டால்டனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம்ஒர்க் கொஷின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 10 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின், அந்த டிபிபியோடைய ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டால்டன் அட்டாமிக் லா பேஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த கொஷினை மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொன்னது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா புரியும். அதே மாதிரி நான் சொன்னதில் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு புரியலையோ, இல்லை நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கோ, கண்டிப்பாக கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நோட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த டிபிபி கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சுடணும். யார் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படிங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீட் 2027 எம்பிபிஎஸ் சீட் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.